ஹே காய்ஸ், இந்த வாட்டி வர்ச்சுவல் பயணி சேனலில் நம்ம நார்த்தன் அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு டியூஸ்டே மார்னிங்காக பெல்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பினோம். டப்ளின்லேருந்து பெல்ஃபாஸ்ட் போகிறதுக்கு ஒரு 2.5 hours அந்த மாதிரி ஆகிடும். அண்ட் நாங்கள் போகும்போது எப்போவுமே சர்வீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துவோம். ஆனால் அங்கത്തെ டீ ஆர் காஃபி நம்ம ஊர் டீ காஃபி மாதிரி இருக்காது. அதனால நாங்கள் நல்ல இஞ்சி சாயை போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கெல்லாம் வெளியே ஏதாச்சும் பர்கர் ஆர் சம்திங் வாங்கி சாப்பிட்டுப்போம். ஆனால் என்னோடய இன்லாஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வெளியில் இந்த சாப்பாடு அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ நாங்கள் ரைஸும் வச்சுக்கிட்டோம். ரைஸும் அப்புறமா ஆச்சியோட வத்த குழம்பு தொக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த தொக்குமே நல்லா காரமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி டிசம்பர் மந்த் டப்ளின் மட்டும் இல்லை, அயர்லாண்ட்லேயே ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. நிறையா ஸ்னோ கூட வந்திருந்தது. பட் லக்கிலி இந்த டியூஸ்டே கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு. அதனால நாங்கள் ஓகே நம்ம பெல்ஃபாஸ்ட் போய் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே போனோம். அதுக்கப்புறமா போகிற வழியில் நாங்கள் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் குட்டி பிரேக் எடுத்தோம். நான் பர்கர் கிங்லேருந்து ஹாலப்பினோ சீஸ் பைட்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம பெல்ஃபாஸ்ட் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நம்ம பெல்ஃபாஸ்ட் சிட்டியிலேருந்து கொஞ்சம் மவுண்டெயின் மேலே தான் இந்த பெல்ஃபாஸ்ட் கேசல் இருக்குது. அதனால நம்ம அங்கே போயிட்டுருக்கோம் இப்போது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேசலுக்கு விசிட்டர்ஸ் அவ்வளோவா இல்லை. அதனால் நிறைய பார்க்கிங் ஸ்பேசஸ் இருந்துச்சு. அண்ட் கேசல் கூட ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெரிய கேசல் கிடையாது, ஆனால் நல்லா அழகாக இருந்தது. அண்ட் கேசல் பக்கத்துலேயே ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டன் நேம் கேட் கார்டன். ஆனால் அங்கே கேட்டெல்லாம் அவ்வளோவா இல்லை. கேட்டோட ஸ்டாச்சூஸும் அப்புறமா அந்த பிளான்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு கேட் மாதிரி அவங்களே டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கேசல் வெளியே இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட டிஃப்ரெண்ட்டாக, அந்த ஸ்டேர்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. ஆனால் நீங்கள் உள்ளார போய் பார்க்கும்போது ஒரு கேசலோட ஃபுல் ஃபீல் வரல. இது ஒரு வெட்டிங் வென்யூ இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இன்கேஸ் யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அவங்க கேசலை சுற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கில்கெனி கேசல் கூப்பிட்டு போங்க. ஏன்னா அங்கே உள்ளார இன்னும் கொஞ்சம் அந்த ஓல்டன் டைம்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே எப்படி அவங்க இருந்தாங்க அந்த மாதிரி. ஆனால் இது வெளியே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக ஒரு கேசல் காமிக்கணுன்றதுக்காக இது கொண்டு வந்தீங்கன்னா உள்ளார அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் கில்கெனி கேசல் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளார நல்லாயிருக்கும். பட் இது வெளியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சும்மா கூட கூப்பிட்டு போகலாம். ஏன்னா இது நார்தன் அயர்லாண்டில் இருக்குல்ல. ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் கூட அவங்கள சுற்றி காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னா டைட்டானிக் மியூசியம். ஸோ அது வெறும் 14 minutes தான் இங்கேருந்து. ஏன்னா நம்ம இந்த ஹில்லிலேருந்து ஹார்பருக்கு இறங்கினாலே போதும், அங்கே தான் டைட்டானிக் மியூசியம் இருக்குது. ஸோ வாங்க நம்ம டைட்டானிக் மியூசியம் போகலாம்.
டைட்டானிக் மியூசியமோட டிக்கெட் நீங்கள் வாங்கும்போதே எஸ்எஸ் நொமேடிக்னு இன்னொரு ஷிப் கூட இருக்கும். அதையும் பார்க்குறதுக்கான ஒரு காம்போ டிக்கெட் மாதிரி உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ இந்த எஸ்எஸ் நொமேடிக் வந்து டைட்டானிக் மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த ஷிப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ டைட்டானிக் வந்து கடலில் கொஞ்சம் கரைக்கு ஃபுல்லாக வராமல் கொஞ்சம் தூரமாக தள்ளி நிற்கும்போ இந்த எஸ்எஸ் நொமேடிக்கில் தான் 274 பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போய் அந்த டைட்டானிக்கில் ஏற்றி விட்டாங்களாம். ஸோ இந்த ஷிப் வந்து ரொம்பவுமே குட்டியான ஷிப் தான், இருந்தாலும் இதில் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் ஏறிட்டு போய் அப்புறமா டைட்டானிக்கில் ஏறியிருக்காங்க. கீழே இருக்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கிட்ட இந்த எஸ்எஸ் நொமேடிக் நின்றுட்டுருக்கு. டைட்டானிக் கிட்ட இந்த ஷிப் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்களேன். நான் சுற்றுறேன். Please turn me till the message plays. The casing was the gate used to close the entrance to the dock. Shaped like a ship's hull, it was made of raw. இது நாங்கள் சடனாக போட்ட பிளான்ன்றனால டைட்டானிக் மியூசியம்க்கு டிக்கெட்ஸை நாங்கள் ப்ரீ புக் பண்ணல. ஆனால் இங்கே வந்து டிக்கெட் வாங்கலான்னு பார்த்தப்போ ஆல்ரெடி ஈவினிங் ஆகிடுச்சு, இருட்ட தொடங்கிடுச்சு, அண்ட் டிக்கெட்ஸ் கூட அவ்வளோவா இல்லை. ஸோ நாங்கள் வந்து கிஃப்ட் ஸ்டோரை மட்டும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் எப்போவாச்சும் மியூசியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கில் யூஸ் பண்ண பொருளை பேஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நிறைய ஹூடிஸ், அப்புறமா கப்பு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அப்புறமா விசில் அதெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் ஒரிஜினல் இதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங் மாதிரி இருந்தது, ஒரு டைட்டானிக் டிக்கெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே டைட்டானிக் டிக்கெட் அப்படி தான் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் இருந்தது. கீ செயின்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அது பார்க்கவே நல்லா இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியாது அப்படி தான் இருந்துச்சான்னு, பட் நான் பிலீவ் பண்ணுற அப்படி தான் இருந்திருக்கும்னு. ஸோ அதனால் பார்க்க நல்லா இருந்தது. அதேமாதிரி நிறையா கப், எக்ஸ்ப்ரெஸோ கப் எல்லாமே குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இதில் வச்சு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து ஒரு டவல் அண்ட் சோப் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தோணுது ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு இதை கொடுத்துருந்துருப்பாங்கன்னு. நான் அந்த சோப் கொஞ்சம் கீழே இருந்ததுனால எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஸ்மெல் எதுவுமே வரல. உங்களுக்கு சன்லைட் துணி துவைக்கிற சோப் தெரியுமா, அதோட ஸ்மெல் மாதிரி தான் வந்துச்சு. நான் நினச்சேன் ஏதாச்சும் பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும்னு. ஸோ உண்மையாலுமே அந்த டைமில் அப்படி தான் யூஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது.
வெளியே இருட்ட எங்களுக்கு ரொம்ப குளிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் நார்தர்ன் ஐர்லாண்ட் போனால் கண்டிப்பாக மியூசியம் போய் பார்க்குறோம். அண்ட் அந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிஃப்ட் ஸ்டோர் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிட்டோம். போகும்போதே இருட்டிடுச்சு. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கிற ஒரு கஃபேலேருந்து ஒரு பெப்பர்மெண்ட் ஹாட் சாக்லேட் வாங்கினேன். நான் இதுக்கு முன்னாடி பெப்பர்மெண்ட் ஹாட் சாக்லேட் குடித்தது கிடையாது. ஆனால் இது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு, ஹாட் சாக்லேட்டும் இருந்ததில்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.